எனக்கு என்னமோ பிக் பாஸ் பிக் பாஸ் வேலையை பார்க்கறத விட்ட கணிக்காகவே கேம் நிறைய விளையாடுற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் பிரவீன்ராஜுக்கு ஒரு பவர் கிடைச்சது, கேப்டன்சி பவரும் கிடைச்சிச்சு, இந்த பவரும் கிடைச்சது. அவர் ஒரு முடிவு எடுத்தாரு, திரும்ப நடுவில் வந்து உறப்பானோ ஐயோ மலையாளம் வருது இல்ல, நீங்க கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்கீங்களா, யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எதுக்கு இன்டரப்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அது பண்றது கணிக்கு ஒரு வேலை சாதகமா போவாரோ அப்படின்ற மாதிரி நினைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஸ்வாப்பிங்கான டாஸ்க் நடந்திருக்கு. அதுல ஒரு பக்கம் மிரட்டல் அடி, தரமான அடியை வாங்க வலையெல்லாம் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. என்னடா டீம் பேர்லாம் சொல்றேன்னு கேக்குறீங்களா? எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பாக்குறவங்க மறக்காம லைக் அதை போட்டுருங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறக்காம போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ரெண்டு பவர் இருக்கு. ஒரு பக்கம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இத்தனை நாளா, ஸோ கேப்டனையும் ஒரு ஜெயிக்கலாம், சூப்பர் பவரும் இருந்ததுன்னா ஒரு டபுள் பெனிஃபிட்டா போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுதான். ஒரு பக்கம் பிரவீன்ராஜ் கேப்டனாவும் இருக்காரு, சூப்பர் டெலிக்ஸோட பவரை வச்சுட்டு பிக் பாஸ் கூப்பிடுறாரு. வந்த உடனே பிரவீன்ராஜ் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு கேப்டனான பதவியில நீங்க நீடிக்கலாம், அந்த பவரை யூஸ் பண்ணலாம், கேப்டனா இருக்கலாம். இல்ல நீங்க சூப்பர் டெலிக்ஸ்க்கான போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அங்க சூப்பர் டெலிக்ஸோட பர்மனன்ட் மெம்பராகவும் மாறிடலாம். இந்த ஆப்ஷன் நான் உங்ககிட்ட தான் கொடுக்குறேன்றதையும் சொல்லிடுறாரு. ஒருவேளை நீங்க கேப்டன்சி பதவியை தக்க வச்சுக்கிறீங்கன்னா சூப்பர் டெலிக்ஸுக்கு நீங்க யாரை அனுப்ப போறீங்க பிக் பாஸ் வீட்டுல இருந்தது, அதை நீங்க யோசிச்சு தீர்மானமா முடிவெடுங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. இது கொடுத்தவன அவர் யோசிக்காம சடனா டப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். கலையரசனை நான் அனுப்புறேன். எப்படி கலையரசனை நான் அங்க அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி கேட்டாருன்றதுக்காக அனுப்புறேன் அப்படின்னும் போது உடனே அவர் ஃபர்ஸ்ட் தலையா கண்டினியூ ஆகிறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலையரசன் அங்க அனுப்புறேன்னும் போது யோசிச்சு தான் முடிவு எடுத்தீங்களா, கரெக்டா தான் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. எனக்கு ஏன் பிக் பாஸ் சொல்றாரு, நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கான முடிவு அவர் எடுத்துட்டாரு தலைன்ற மாதிரி. இது திரும்ப எதுக்கு பிக் பாஸ் இன்டர்பியர் ஆகணும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. அப்புறம் சரி யோசிச்சு முடிவு எடுங்கன்னா ஒரு நிமிஷம் பிக் பாஸ், நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன்ற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு போறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, என்னோட கேப்டன்சி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் நினைக்கிறேன் போன வாட்டி வார கேப்டன்சில நான் பயந்து ஓடிட்டேன். ஸோ அந்த மாஸ்க் வாய் பேச முடியாமன்ற டாஸ்க்கு இந்த வாட்டி அதை பொறுப்பு இருக்கிறேன். ஸோ தலையா இருந்து என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். ஓகே, இட் வாஸ் எ ஃபேர் கால் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, அதோட விட்டுருக்கலாமா? அடுத்து என்ன சொல்றாரு, சரி இறுதி முடிவான சூப்பர் டீலக்ஸும் யோசிச்சு எடுத்தீங்களா, கரெக்டா முடிவு எடுத்தீங்களா, இல்ல மாத்த போறீங்களா, ரீகன்சிடர் பண்ண போறீங்களான்னு போது ஓகே பிக் பாஸ், நான் ஐ வில் ரீகன்சிடர் இட், ஐ வில் சேஞ்ச் இட்ன்ற மாதிரி சொல்லிட்டு கலையரசன் கேட்டதுக்காக நான் அவர் கொடுத்தேன், அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பிளேயர் அண்ட கனியை நான் பிக் பாஸ் வீட்டில இருந்து சூப்பர் டீலக்ஸ் அனுப்புறேன். அவங்க ஒரு விதமான கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க, கிச்சன்ல கேப்டன்ற மாதிரி அவங்க மேல ஒரு ஸ்கிரீன் பேஸ் வருது, அதை நான் கட் பண்ணும், அங்க போயிட்டு ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நான் உடைக்கிறேன்ற மாதிரி டைரக்டா அடிக்கிறாரு. ஸோ இட் வாஸ் ஏ ஃபேர் கால். ஏன்னா அங்க போயிட்டு அவங்களோட ஆட்டம் போறது என்னன்றது தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றத பண்றாரு. ஏன்னா அங்க போயிட்டு ஆல் அட்ரஸே தெரியாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஸ்கோப்புமே அங்க இருக்கு சூப்பர் டெலிக்ஸ்ல. இப்படி ஒரு ரீசனை வச்சு அவர் கொடுக்குறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ரெண்டு வாட்டி பிக் பாஸ் கேட்கறது இல்லையே. ஒரு பக்கம் அவர் கேப்டன்சி பதவியை விட்டு போயிருந்தா ரெண்டாவது யாருக்கு கொடுத்திருப்பாரு, விக்ரம்கா கனிகா, இல்ல ஓவரால யாருக்கு கொடுத்திருப்பாரு. மேபி கேப்டன்சி கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போயிருக்கும் ஒன்னா. ரெண்டாவது அந்த பாசியும் ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது ஒரு வேளை கனிக்காக பிக் பாஸ் பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கிறதால அப்படி என்னால யோசிக்க தோணுது மக்களே. இது ஒரு பக்கம். ஸோ நீங்க என்ன பாக்குறீங்க, அது உங்ககிட்ட விட்டுறேன். இப்படி நடந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க, கனிக்காக பிக் பாஸ் அப்படி பண்றாருன்னு நினைக்கிறீங்களா, பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இது ஒரு இன்சிடென்ட்ஸ் இல்ல, வாரத்துல இருந்து நான் நிறைய இன்சிடென்ட் சொல்லுவேன். அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் தோணுது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக ஒரு பக்கம் இதை சொன்ன உடனே கனிக்கு ஒரு செக்மெண்ட் சபரி நமக்குலாம் ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கான், பயங்கரமா வச்சுட்டு இருக்கான், நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நாங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டோம், எங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டதுக்கு நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம், நீங்க அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, உங்களுக்கான செக்மெண்ட் வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தெரியுதா அந்த சண்டெல்லாம் எதுக்கு வந்துச்சுன்னு இப்ப தெரியுதா மக்களே? இது ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது, இப்படி சொன்னவொடனே பார்வதி காண்டாயிட்டாங்க. என்னன்னா, எப்படி அவன் மட்டும் அவங்க கொடுத்துருக்கான் கம்ஃபர்ட் ஜோன் பாஸ், எப்படா இது அப்படின்னு மாதிரி கமர்தீன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. கமர்தீனும் சொல்லுவாரு, வினோத் இங்க ஸ்வாப் ஆயிட்டு வரப்போறாரு, வினோத் அங்க இருந்து சில சேஞ்சஸ்லாம் இங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா வினோத் இங்க மாறி வந்துட்டாருன்னா அங்க போற டீம்லாம் பயங்கர வெயிட்டான டீமா இருக்கும். ஆல்ரெடி அந்த குரூப் ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் சூப்பர் டெலிக்ஸ்ல வச்சிருக்கு. கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யா 4 பேர் இப்ப மெஜாரிட்டி மெம்பர்ஸ் அந்த பக்கம் இருக்கு. மேக்சிமம் ஓட்டு வயசு போனாலும் அவங்க எடுக்கிற முடிவு தான் சாதகம், வேற என்ன வயசு போனாலுமே அவங்க எடுக்கிற முடிவு தான் சாதகம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இப்ப அப்படி ஆயிடுச்சா, இதை போயிட்டு கேட்கறாங்க. ஒரு பக்கம் பார்வதி போயிட்டு இவர்கிட்ட கேட்ட போது, எனக்கு நாமினேஷன் அவங்க நாமினேஷன்ல வரக்கூடாதுன்றதுலாம் எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு அவங்கள போயிட்டு இந்த ஆக்டிவ்னஸை குறைக்கணும், அங்க எடுத்துன்னு போய் டைரக்டா வச்சிருங்க, அதுதான் எனக்கு தேவை. இட் வாஸ் ஏ ஸ்மார்ட் பிளேன்ற மாதிரி பிரவீன் சொல்லிடுறாரு. ஓகே,
பார்வதி வந்து இந்த வாரம் கனியை நாமினேட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. கனிக்கும் ஓட்டு வந்திருக்கும், நானும் அதான் கெஸ் பண்ணேன். ஆனா இந்த ஒரு மூவ் நடக்கும்ன்றது யோசிச்சேன், கரெக்டா அது நடந்துருச்சு. அழகா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஓகே, இது நடந்து முடிஞ்சிச்சா. அப்புறம் ஸ்வாப்பிங் டாஸ்க். ஸ்வாப்பிங் டாஸ்க் என்னன்னா, ஒரு சிம்பிள் காட்டுவாங்க மக்களே. 2 டீம்ல இருந்து 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு சிம்பிள் சிம்பிள்னா ஹியூமன் செயினா அந்த சிம்பிள் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடு சிம்பிள், அப்புறம் பாத்தீங்கன்னா சில சிம்பிள்ஸ் எல்லாம் வரும், அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ்க். இதுல ஒரு பக்கம் யார் வெளியே போறான்னும் போது டிஸ்கஷன். ஏன்னா சூப்பர் டிலக்ஸ்ல 8 பேர், இது பிக் பாஸ் ஹவுஸ்ல 8 பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வெளியே போகணும். என்ன பண்ணிட்டாரு கமருதீன், நான் வரல, நான் வெளியே இருக்கேன், நீங்க எதுக்கு நம்ம ஏன் அடிச்சுக்கணும்ன்ற மாதிரி இது பண்ணிட்டு இவங்க டீமா பிரிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் டீமோட பேரு மிரட்டல் அடி அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் சூப்பர் டிலக்ஸோட டீம் வாங்க வளையலாம் அப்படின்ற மாதிரி, நல்லா வளைஞ்சி குனிஞ்சி கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிருக்காங்க. ஆனா மிரட்டல் அடி பேர் தான் நான் தரமா இருந்துச்சு. ஸோ இதுல விக்ரம் வந்து சொல்லிட்டாரு, இந்த கேமை நான் லீட் பண்றேன், நான் தப்போ சரியோ இதுக்கான மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எப்படி தப்போ சரியோ, ஜெயிச்சாலும் ஓகே, தப்பு வந்தாலும் சரி, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஐ டேக் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ டேக் இட் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனா சொல்லிட்டார். ஸோ இட் வாஸ் குட் சைன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து வராருல தைரியமா அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சைட்ல சபரி லீட் பண்ணாரு. கனியக்கா மொதல் டைம் வந்திருக்கோம், இந்த இடத்துல கோஆர்டினேஷனை ப்ரூவ் பண்றோம், சூப்பர் டிலக்ஸ்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்படி கையெல்லாம் போட்டு சபதம் எடுத்துட்டு போற மாதிரி போனாங்க. பில்டப்லாம் அந்த அளவுக்கு பண்றோன்ற மாதிரி போயிட்டு வீரவேல் வெற்றிவேல் அப்படின்ற மாதிரி திவாகர் பாட்டு பாட இப்படியே வந்து நிக்கிறாங்க 2 டீம் மட்டும். ஸோ இதுல குறிப்பா சூப்பர் டிலக்ஸ் சொல்லணும்னா, நாங்கெல்லாம் ஒற்றுமைடா அப்படின்ற மாதிரி, உழைப்பின் கலர் கருப்புடா அப்படின்ற மாதிரி கருப்பு ட்ரெஸ்லயே ஒட்டுமொத்த டீமும் யூனிஃபார்மோட வந்துச்சு. வந்து போயிட்டு நின்ன உடனே ஜட்ஜி யாருன்னா கேப்டன் பிரவீன்ராஜ் தான். ஸோ அந்த சிம்பிள் காமிக்கும் போது மொதல் ரவுண்டு அழகா கைட் பண்ணார். டப்புன்னு போயிட்டு ஒரு 10 செகண்ட்லயே அவங்க சிம்பிளை வச்சிடறாங்க பிக் பாஸ் டீம். இவங்க அப்பதான் இப்படி படுன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க சபரியின் டீம். ஆனா விக்ரமன் டீம் கலக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து ஒரு வீடு சிம்பிள் மாதிரி ஒன்று காமிச்சாங்க. ஐ மீன் என்னன்னா, வீடு இல்லை, அந்த சாண்ட் கிளாக் இருக்குல்ல, அந்த சாண்ட் கிளாக் மாதிரி ஒரு சிம்பிள், அதையுமே ரொம்ப ஃபாஸ்டா இவங்க அரேஞ்ச் பண்ற டைம்ல டப்புன்னு ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிட்டாங்க பிக் பாஸ் டீம். மூணாவது ஏரோ மார்க், ரைட் சைடு ஏரோ மார்க், அதை வந்து சூப்பர் டிலக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்டா 4வது யாரு ஒரு பக்கம் சூப்பர் டிலக்ஸா இதான்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டார் அருமையா வீட பண்ணி டப்புன்னு மிகப்பெரிய டாமினேஷன்ல, அதுவும் செகண்ட்ஸ்ல டப்புன்னு முடிச்சு சூப்பர் டிலக்ஸ்ல வீழ்த்தி பிக் பாஸ் டீம் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றது தான். ஃபைனலா வந்து ஸ்பூன் வச்சிருந்தாங்க. ஸ்பூன், அந்த நூடுல் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனை கூட ஒழுங்கா பண்ண தெரியாம மேல 3 தானே இருக்கும், 4 கம்பிகள் போய் பண்றானுங்க பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ் வீட்டார். அந்த அளவுக்கு திறமையான கண்டஸ்டன்ஸா இருக்காங்க. ஃபைனலி வெளியே வந்தோடனே பிக் பாஸ் ஒரு கங்கராச்சுலேஷன் சொன்னோடனே, ஒரு பக்கம் பார்வதியெல்லாம் வச்சு நீங்க ஜெயிச்சிட்டீங்களே, என்ன மாதிரி ஆளுங்க நீங்க, வேற மாதிரின்ற மாதிரி எஃப்ஜே வந்து பார்வதியை கலாய்க்க இப்படியே பேசிட்டு பிக் பாஸும் வந்து டோரை முட்டுவாங்கன்னு பார்வதியை கலாய்ச்சி முடிச்சிட்டாரு. உடனே பார்வதி வந்து, எப்பா நீங்க எல்லாம் வந்து ட்ரெஸ்ல கலரை கோஆர்டினேஷன் பாத்தீங்களே தவிர்த்து டாஸ்க்ல கோஆர்டினேஷன் பண்ணியிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நேரா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க தான் எஃப்ஜே தான் வந்து பார்வதி சீன்னாரு, அவங்க பாட்டு கம்முன்னு தானே உட்காந்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து இங்க வந்து சீன், அதுக்கப்புறம் இப்படி ஒரு டைரக்ஷன் மாறிடுச்சு. ஆனா பிக் பாஸ் மிரட்டல் அடி, ஒவ்வொரு அடியும் மிரட்டலா தான் இருந்ததுன்ற ஒரு பாராட்டுமே சொல்லியிருந்தார். ஸோ அடுத்து யாரு ஸ்வாப் ஆகுறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்றேன். பாய் கைஸ்.